எஸ்எஸ்சிக்கு படிக்கிற ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட்டோ ரெஸ்யூமோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்றத கேட்டு கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாரி பிளான் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ண தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா கீப் திங்ஸ் சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற பிளானு, எக்ஸிக்யூஷன் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுற சோர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. போட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்றது குழப்பமாக போயிடும். ஓகேவா? ரெண்டாவது, கன்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ. ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்றது கூட முக்கியம் இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 30 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 தான் படிக்க முடியுதுன்னா 5ஆவது படிங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 10 நாள் படிச்சுட்டு ஒரு 20 நாள் கேப் விட்டு அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, ஜீரோ மோட்டிவேஷன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மோட்டிவேஷன்ன்றது நமக்கு உள்ளே இருந்து வரணும், நமக்கு வெளியில் இருந்து வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. ஓகேவா? அப்படி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஓடுவோம் அப்படின்றது, எவ்வளோ வேகமாக ஓடுவோம் அப்படின்றது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய கிளாப்பை வச்சு தான் இருக்குது. அது அப்படி டிபெண்ட் ஆகக்கூடாது. நமக்கு உள்ளே இருக்கணும் மோட்டிவேஷன். ஏன்னா அவங்க கை தட்டுறதை ஒரு வேளை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நின்றுவீங்களா என்ன? இல்லை, அதுமாரி நிற்கக்கூடாது. மோட்டிவேஷன் யாருமே என்ன பண்ணாலும் சரி, கை தட்டினாலும் சரி, தட்டலனாலும் சரி, நம்ம வேகமாக தூரமாக ஓடணும் அப்படின்றது தானே நம்மளுக்கான தேவை. அதனால் மோட்டிவேஷன் நமக்கு உள்ளே இருக்கணும். ஜீரோ மோட்டிவேஷன் அப்படின்றது என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ஸ்டெப்ஸோ இல்லை ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறீங்க. எனர்ஜி வந்து ஜீரோ ஆகிட்டு இருக்கும். அவங்களால அதுக்கு மேலே ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எனர்ஜி ரொம்ப ஜீரோ ஆகிட்ருக்கும். இருந்தாலும் அடுத்த அடியை அவங்க எடுத்து வைப்பாங்க. அதே போல் கிக் பாக்ஸிங் இருக்குது. அதில் ஒரு 1000 பஞ்சஸ் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுத்தமாக எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்ட பிறகும் அடுத்த பஞ்சுக்கு கை மூவ் ஆகும் இல்லைங்களா? அதுதான் இங்கே சொல்ல வரேன். நீங்கள் ஜீரோ எனர்ஜி இருந்தாலும் நீங்கள் அடுத்து அந்த விஷயத்த விட்டுடாமல் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, மாஸ்டர் த போர்டம். போர் அடிக்கிற விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக இங்கே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ நிறைய டைம் போர் அடிக்கும். பார்த்ததையே படிக்கிறதே திரும்ப திரும்ப படிக்கிறதோ இல்லை ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, மார்க்கு கம்மியாகும். அப்போ போர் அடிக்கும். ரொம்ப மைண்ட் செட் ரொம்ப அடிக்கடி டக்கு டக்குன்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்படி இருந்தாலும் அதை நம்ம கண்டினியூஸாக போர் அடித்தாலும் பரவாயில்லன்னு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே. அடுத்தது, என்ஜாய், ட்ரஸ்ட், ட்ராக் த ப்ராசஸ். நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஒரு பிளான் போட்டு அதுக்குன்னு படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, மார்க் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று போடுறீங்க, ஓகேங்களா? இது ஒரு ப்ராசஸ். இதை வந்து என்ஜாய் பண்ணி படிங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, இதையே வந்து பெரிய ப்ரெஷராக எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்குலாம் பண்ணிக்க தேவையில்ல. இது ஒரு ப்ராசஸ். இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு வரும்போது, இதுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் அப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க அப்படின்ட்டு நம்பி படிங்க. அதேமாரி ட்ராக் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப மைன்யூட்டாக ஒவ்வொன்றுத்தையும் ட்ராக்லாம் பண்ண தேவையில்ல. எவ்வளோ நேரம் படிக்கிறேன், எத்தனை நிமிஷம் படிக்கிறேன், எத்தனை நிமிஷத்தில் இந்த கணக்கு போடுறோம், அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். இல்லை நம்ம மார்க்கு வீக்லி ஒன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாரி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி ரொம்ப வைடாக ட்ராக் பண்ணுங்கள். ரொம்ப மைன்யூட்டாக ட்ராக் பண்ணுறேன்னு போயிட்டு ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணிட தேவையில்லை. அடுத்தது, பி கிளியர் அபவுட் வாட் யூ ஸ்டடி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்றதுல கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோன்னே தெரியாமல், என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்றது எந்த ஒரு கான்செப்ட்னே தெரியாமல் படிச்சிடக்கூடாது, ஓகேங்களா? என்ன படிக்கிறீங்க அப்படின்றதுல கிளியராக இருக்கணும். என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், இது படித்தா எவ்வளோ மார்க் நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது, ஸ்மார்ட் ஒர்க் வெர்சஸ் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நீங்கள்
எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்கணும். ஓகேங்களா? பிளான் இல்லை அப்படின்னா அது என்னன்னா ஒரு இலக்கே இல்லாத ஒரு படகு மாதிரி எந்த திசைன்னே தெரியாமல் போய்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு இலக்கு இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் போடும்போது ஸ்மார்ட்டாக பிளான் போடுங்க. ஓகேவா? உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் வந்து நீங்கள் போடுற பிளானில் இருக்கணும். ஓகேவா? உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அதனுடைய எக்ஸிக்யூஷனில் இருக்கணும். நீங்கள் ஒரு பிளான் போடுவீங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அதை நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு டெய்லியும் ஒரு 10 வேர்டை நம்ம நியூ வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது கரெக்டாக டெய்லியும் கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் சின்ன ஒர்க்காக இருந்தாலும் அது ஹார்ட் ஒர்க். அதுமாரி பிளான் பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எக்ஸிக்யூஷன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது 100 டேஸ் பிளான். உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவையோ அத்தனை டேஸ் எடுத்துக்கோங்க. அத்தனை டேஸை நீங்கள் பிளான் போடுங்க. நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி சிஜிஎல் எஸ்எஸ்சியில் எடுத்துக்கிட்டால் சிஜிஎல் தான் கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம், கொஞ்சம் கிராஜுவேட் லெவலில் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம். அதுக்கு கீழே நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் எஸ்எஸ்சி லெவலுக்கு படிச்சிட்டாலே இது கீழே இருக்கிற பெரும்பாலான எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கே 100 டேஸ் போதும். அது எஸ்எஸ்சியில் என்ன சிலபஸ் வச்சுருக்காங்க? ஸ்கூல் புக் சிலபஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லை ஏதோ இப்போ தான் ஜஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு இருப்போம். அந்த டைமில் வந்து ஸ்கூல் புக் படிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். அதனால் சில பேர் வந்து வருஷக்கணக்கில் 2 வருஷமாக 3 வருஷமாக படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்க தேவையில்ல. சில பேர் 3 மாதத்தில் படித்து எஸ்எஸ்சி கிளியர் சிஜிஎல் கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து சிஜிஎல் படிக்கிறோம் இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலே 2 வருஷம் ஆகும் 3 வருஷம் ஆகும் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 100 டேஸ் இஸ் எனஃப். ஓகேவா? உங்களுடைய பிளானை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிளான் போடுவாங்க. நான் என்ன ப்ராக்டிக்கலாக கொடுப்பேன் அப்படின்னா, டெய்லியும் பிளான் போட தேவையில்ல. ஒரு நாளைக்கு இதை படிக்கணும், 2வது நாள் மறுநாள் இதை படிக்கணும் அப்படின்ற அளவுக்கும் ஒவ்வொரு நாளும் பிளான் போட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் பிளான் போடுவோம், 3 நாள் கரெக்டாக தொடர்ந்து படிப்போம். 4வது நாள் நம்ம ஒரு வேளை படிக்கலாம்னு வச்சுக்கோங்க, 5வது நாள் அது அப்படியே டபுள் ஆகும். ஒரு 4வது நாள் சேர்த்து 5வது நாள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பேர்டன் ஆகும், அதுவே நமக்கு ப்ரெஷர் ஆகும். ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுலையும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. அப்போது ஒரு நாளுக்கும் நம்ம பிளான் போடுறது கஷ்டம், ஒரு வாரத்துக்கு பிளான் போடுறதும் நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்படின்றதால உங்களுடைய 1 வீக்கை 3-3-1 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. 3 நாளைக்கு ஏதோ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்த 3 நாளைக்கு ஒரு டாபிக் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் இந்த ஒரு நாள் வந்து வீக்கெண்ட், உங்களுக்கு என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கோ வீக் ஆஃப் டைமில் இல்லை சண்டேவில் அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரிவிஷன், உங்களுடைய ரெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு நாளுக்கு பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் நீங்கள் ப்ரிப்பரேஷனே பண்ணக்கூடாது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இந்த 6 நாள் மட்டும்தான். உங்களுடைய பிளான் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், ரிஜிடாகவும் இருக்கணும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் நம்ம டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ரிஜிடாகவும் இருந்துட்டாலும் நம்ம மாற்றுறதுக்கு இப்போ ஒரு டாபிக் படிப்போம், அன்றைக்கி மேக்ஸ் போடுற மைண்ட் செட்டே இருக்காது. அன்றைக்கி பார்த்தா மேக்ஸ் டாபிக் போட்டு வச்சுருப்போம் நம்மளோட பிளானில். அப்போ அன்றைக்கி மேக்ஸும் படிக்க மாட்டோம், மற்ற டாப்பிக்கும் படிக்க மாட்டோம். அப்போது 3 நாள் நம்ம பிரிச்சுட்டோம் பார்த்தீங்களா? ஒரு 3 நாளைக்கு என்ன நம்மளால் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்கள் சிலபஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக தெளிவாக இருக்கணும். அடுத்தது இந்த சிலபஸில் ஒரு 3 நாளைக்கு என்ன படிக்க முடியுமோ அதை ஒரு பிளாக் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்த 3 நாளைக்கு ஒரு பிளாக் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன சிலபஸ்லாம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றத மொத்தமாக எழுதி வச்சுட்டு பிளான் என்னைக்கு பிளான் எல்லாமே பிளாங்காக தான் இருக்கணும். ஓகேங்களா? இது என்னுடைய ஜஸ்ட்டு ஒரு ஐடியா. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைனா வேறு எதனா உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. அப்போது நிறைய இப்போ ஒரு 30-40 செட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 நாளைக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்றது. உங்களுக்கு மேக்ஸ் படிக்கணும் பிடிக்குதுன்னா அப்போ மேக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மைண்டு ஒரு மாதிரி யோசிக்கிற மைண்ட் செட்லலாம் இல்லை, ஒரு கதை கேட்குற மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பிளான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஆனால் அந்த 3 நாளில் இந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ரிஜிடு அப்படின்றது இந்த பிளானை 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ளெக்சிபிள் அப்படின்றது ஏதோ ஒரு டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் என்னுடைய ஐடியா. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர். நாளைக்கு என்ன படிக்கணும் பண்ணணும் அப்படின்றத முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம், அதுக்கு அவ்வளோதான் ஆகும் டைமே. இந்த டாபிக் படிக்க போகிறோம், இந்த புக்கில் படிக்க போகிறோம், டெஸ்ட்டு போட போகிறோம். ஓகே, இல்லை நாளைக்கு வேறு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கா, நம்மளால் இவ்வளோ தான் படிக்க முடியுமா, அந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஜஸ்ட்டு யோசித்து வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் 1 to 3 சோர்சஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பெரும்பாலும் யூடியூப்பில் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஒரே சோர்ஸ் எடுங்க, அதையே மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம இப்போ இருக்கிற டைமில் நம்மளால் ஏதோ ஒரு சோர்ஸ் மட்டும் போதும் அப்படின்ட்டு கரெக்டாக எந்த ஒரு சோர்ஸுமே நம்மளால் சொல்ல முடியல. நீங்கள் இதில் நான் எந்த சோர்ஸையும் நான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லலை. நீங்கள் எல்லா சோர்ஸையும் ஓரளவுக்கு பாருங்கள். பெரும்பாலும் பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லா பிடிஎஃப்பும் பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த இந்த பிடிஎஃப் இந்த சோர்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்களா, அதில் ஏதாவது ஒரு சோர்ஸை எடுத்து நல்லா படிங்க. அதை நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சோர்ஸ் அடிஷ்னலாக ஏதோ ஒன்று, அதிகபட்சம் 3 சோர்ஸ் ரெஃபர் பண்ணலாம். இதுவுமே என்னுடைய ஐடியா தான். ஏன்னா ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணுறது எனக்கு சரியாக படலை. ஓகேங்களா? அடுத்தது அதை நல்லா அனலைஸ் பண்ணி அந்த என்ன சோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒன்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே தான் நீங்கள் படிக்கணும். நடுவில் சோர்ஸஸ் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அடிக்கடி புக்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அந்த புக்கு நல்லா இருக்குமே தோணும், டக்குன்னு அதை வாங்குவோம். எதுவுமே அந்தமாரி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே என்னென்ன சோர்சஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணுங்கள், அதை ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாக படித்து முடிச்சிட்ட பிறகு வேணுன்னா இன்னும் ஒரு 2 சோர்ஸை, இதில் எப்படியும் 80% ஒரு சோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே 80% ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டுருவீங்க அந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? அப்போ இன்னும் 20% தான் அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 2-3 சோர்ஸஸ்லேயும் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் ஏதோ ஒரு சோர்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக 1-2 ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மேக் யுவர் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். உலகத்திலே பெஸ்ட் நோட்ஸ் எது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். அப்போது நீங்கள் படிக்கும்போது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நீங்கள் எடுக்கிற நோட்ஸு உங்களுக்கு மட்டும் புரிஞ்சாலே போதும். எல்லாருக்கும் புரியணும். இந்த நோட்ஸை பார்த்தாலே ஐயோ எல்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்லாம் சொல்லணுன்றதுக்காக அந்த நோட்ஸை எழுதாதீங்க. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக நீங்கள் கிறுக்கி எழுதினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நிறைய கலர் பென் யூஸ் பண்ணி அதிகபட்சம் ஒரு கலரில் நீங்கள் கண்டென்ட் எழுதுறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 1-2 கலர் யூஸ் பண்ணுங்கள். போட்டு எல்லா கலரையும் எழுதி ஜிகினா பெனில் மார்க் போட்டு ரவுண்ட் அடித்து எல்லா லைனையும் அண்டர்லைன் பண்ணி பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுங்க. அதை உங்களுக்கு தேவையானது எதுவோ 1-2 கலர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே போல் புக்கு ஏதோ ஒரு சோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது புக்கை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படியே அதை பார்த்து அப்படியே எழுதக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் காலேஜில் ஸ்கூல் டேஸில் படித்தது வேறு. இங்கே வந்து அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் இங்கே பண்ண வேணாம். இங்கே வந்து ஃபுல்லாகவே எம்சிக்யூ தான். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் எடுக்கிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. டோன்ட் ட்ரை டு கம்ப்ளீட் 100%. நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அதை 100% கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய சோர்ஸை ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதில் நம்ம இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஓகே, இவங்க 2 பேருக்கு சண்டை வந்தால் அது ஒரு சோர்ஸில் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்களா, ஓகே அப்படியா அப்படின்ட்டு மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இன்னும் நிறைய டைம் இருக்குது. இப்போ நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டவுட் வரும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகலாம். ஓகேங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓகே அது என்னவா இருக்கும், இது என்ன இருக்கும், நிறைய சோர்ஸை ரெஃபர் பண்ணி யூடியூப்பு
கூகுள் அடித்து அப்புறம் சேட் ஜிபிடிலாம் அடித்து நீங்கள் ஃபுல்லாக டெப்த்தாக நீங்கள் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா டாபிக் உள்ளே மாட்டிப்பீங்க. அதனால் 100% அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஓகேவா? பெர்ஃபெக்ஷன் வெர்சஸ் ப்ராக்ரஸ். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். பர்ஃபெக்ஷன் அந்த அளவுக்கு பண்ணணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால் பர்ஃபெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ப்ராக்ரஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக பண்ணுங்கள். பெரும்பாலான வேறு இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாலும் இந்த விஷயத்த சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ். வெளில எங்கேயாவது வாக் போக முடிஞ்சால் வாக் வெளில போயிட்டு வாங்க. அப்படி எங்கேயுமே போக முடியாது அப்படின்றவங்க சும்மா ரூமுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்ட்ரெச்சிங், ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணுங்கள். பெருசாக எக்ஸசைஸோ ஜிம்மோ எதுவுமே பண்ணலைனாலும் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் மட்டுமாச்சு பண்ணுங்கள். ஏன்னா உடம்பு ரொம்ப முக்கியம். ஏன் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புக் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, உங்களால் முடியல அப்படின்னா படுத்து தூங்க தான் தோணும். சரியா? அப்போது நமக்கு உடம்பு பிரிஸ்காக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் நம்ம ஓகே எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபிசிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிளான் போடுங்க. யாரோ ஒரு பிளானர், 100 days பிளானர் இல்லை சிஜிஎல் ஏதோ ஒன்று சம்திங் பிளானர் blah எல்லாமே ஆன்லைனில் நிறைய பிளானர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு சேட் ஜிபிடியில் அடித்தாலும் கூட அது ஒரு பிளானர் தரும். தேவையில்லை. நீங்கள் ஒரு பென்னு பேப்பர் எடுத்து இன்றைக்கி என்ன இந்த நாள் ஒரு பென்னு பேப்பர் எடுத்து ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி ஒரு பிளான் போடுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யாரும் ரோபோட் கிடையாது 100% அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. அதே போல் ரிவிஷன் அண்டு நோட் மேக்கிங் டிப்ஸ் இது மாரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வரும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.